Greetings to you all. Welcome to class 9, Bridge Course English Workbook. Dear children, today we are going to solve Worksheet 8, Unit 3, Grammar, Clauses, Phrases and Non-Finite Verbs. Shall we start? So before that, I have a gentle request to you. Do not copy just like that. You can listen again, no problem. But do not copy. அப்படியே காப்பி அடிக்க கூடாது. கவனிச்சுட்டு எழுதலாம். Roman number 1. Identify the phrases in the following sentences and underline them. ஃப்ரேசஸ்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது தான் ஃப்ரேசஸ். சரியா? இன்கம்ப்ளீட், அதாவது முடியாதது, என்னமோ ஒன்று இருக்குது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஆஸ்க் யூ, வென் யூ லியர் ஃபாதர் கம், இப்போ நீங்கள் மை ஃபாதர் கம்ஸ் பை 8 o'clock அப்படி சொல்ல மாட்டீங்க. பை 8 o'clock. வேர் இஸ் த பென்? ஆன் தி டேபிள். அப்போது இந்த மாதிரி இன்கம்ப்ளீட்டாக, ஆனால் அதுக்கு எதுவும் மீனிங் கொடுக்குது, இன்கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குறது தான் ஃப்ரேசஸ். ஓகே, மூவிங் ஆன் டு 1. On seeing the rainbow, the children felt very happy. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை த ஃப்ரேசஸ். ஃப்ரேசஸை கண்டுபிடிக்கணும். ரைட்? இட் மீன்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது. இதில் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்காது. ஏதோ இன்கம்ப்ளீட்டாக ஏதோ மீனிங் கொடுக்குது, ஃபுல் மீனிங் கொடுக்கறது இல்லை. டெல் மீ நவ். On seeing the rainbow, the children felt very happy. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா the children felt very happy. அது ஒரு முழுமையான ஒரு இருக்குது. இது வேர்ப் இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆன் சீயிங் த ரெயின்போ அது ஒரு இன்கம்ப்ளீட். ஸோ தட் இஸ் ஃப்ரேசஸ். செகண்ட் ஒன், இன் த ஈவெண்ட் ஆஃப் ரெய்னிங் டேக் அன் அம்பரெல்லா. இங்கே டேக் அன் அம்பரெல்லா கூட கம்ப்ளீட் ஆகுது. இன் த ஈவெண்ட் ஆஃப் ரெய்னிங் இதுன்னு முடியல. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரேசஸ். செகண்ட் ரோமன் நம்பர், read the following sentences and write whether the underlined verb is a finite verb or non-finite verb. Okay. In the third question, to follow traffic rules is good for our safety. But to follow, அது வந்து non-finite verb. Okay. Fourth question, having typed the letter, he emailed it. He emailed it. The finite verb. Okay, dear children, I'll just help you to know more about non-finite. Okay. Non-finite வந்து we can divide it into 3 forms. It means infinitive, gerund and participle. Infinitive என்னக்கா to போட்டு verb. For example, to write, to go, to participate, to sing. So இது to infinitive. Similarly, if you talk about gerund, gerundனாலே ing. அதாவது noun plus verbல அந்த மாதிரி. சரியா? ஸோ சிங்கிங், டான்ஸிங், ஸ்மோக்கிங், ரன்னிங். அப்போ அது நவுனில் சேராது, வேர்ப்லேயும் சேராது. அண்டர்ஸ்டாண்ட்? ஃபார் சிங்கிங் இஸ் மை ஹாபி, சைக்கிளிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ். அப்போ இங்கே வெறும் ஆக்ஷனை காமிக்கல. தட் இஸ் கால்ட் அஸ் ஜெரண்ட். பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இஸ் ஆல்சோ தேர், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆல்சோ தேர். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் மீன்ஸ் லைக் ஸ்பீக்கிங், ரைட்டிங், ஐஎன்ஜி வச்சு வருது. ஆனால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னாக்கா ஸ்போக்கன், ரிட்டன். Non-finite verbs do not change their form. Non-finite verb என்னாகாது, அந்த ஃபார்ம் சேஞ்ச் ஆகாது. நம்பர்லனாலும் சரி, பர்சன்னாலும் சரி, இந்த சப்ஜெக்டில் இருந்து non-finite verb do not change their forms in number or person of the subject. Fine children, இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ non-finites வந்து finite and participle சொல்லி கொடுத்துட்டேன். finiteனா என்ன? to write, to sing வரணும். அது இது பார்ட்டிசிபிள்னாக்கா ரைட்டிங் அந்த மாதிரி வருது. ஸோ இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வருது. சரியா? த ஃபைனைட் வேர்ப் வந்து இட் இஸ் யூஸ்ட் வித் த சப்ஜெக்ட் டு மேக் அ வேர்ப் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்ஸ், ஹீ ரைட்ஸ் எ லெட்டர். இது பாஸ்ட் ஆகும்போது ரோட், ஹீ ரோட் எ லெட்டர். ஹீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர். அப்போ இஸ் ரைட்டிங். மோஸ்ட் ஆஃப் த சென்டென்சஸ் கண்டெயின் அட்லீஸ்ட் ஒன் ஃபைனைட் வேர்ப். Finite verb change their forms when there is a change in the number or person or the subject. Fine children? சரி, இன்னொரு வாட்டி லிசன் பண்ணிக்கோங்க. When you get more examples, you will understand better. Shall we enter the exercise? Substitute the underlined infinitives with gerund and rewrite them. இப்போ infinitive என்னவா மாற்றணும்? gerund. gerund நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், ing வரணும். Your question is, to grow more trees can make our planet more green. இப்போ to grow, அப்போ to grow மாற்றணும்னா என்ன பண்ணணும்?
ing சேர்க்கணும். grow plus ing, growing. Growing more tree can make our planet more green. Okay. Sixth question. The government permitted the traders to export their products. அப்போ to export, அதான் to infinitive. அதை if you want to change it into gerund, you have to make it as ing. The government permitted the traders in exporting their products. Okay, to export என்ன மாறுது? In exporting. Fine children, moving on to Roman number 4. Read the given sentence and identify the function of non-finite verb from the given option. Okay, seventh question. This is my trekking kit. Okay, so you have to identify the function of the non-finite verb. Is it past participle or gerund or infinitive or present participle? Trekking kit. அப்போ ing வருது. Since there is no action, so we can tell it is gerund. சரியா? Cycling. அதை மாதிரி இங்கே ஒரு ஆக்ஷன் இல்லை இல்லையா? இங்கே யாரும் ட்ரெக்கிங் பண்ணல. We cannot tell that. So that is gerund. Children? Okay. Eighth question. Reading is my hobby. So you have the options gerund, past participle, present participle, infinitive. So ing வருது ரீடிங். அதுக்காக உடனே என்ன பண்ணக்கூடாது? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் போடக்கூடாது. ரீடிங் இஸ் அ ஹாபி. இங்கே யார் ரீட் பண்ணுறாங்க? இஸ் தெர் எனிபடி ரீடிங்? இங்கே இது ஆக்ஷன் காமிக்குதா? நோ. ஸோ அதனால் ரீடிங் இஸ் அ ஹாபி. அது அவ்வளோதான். ஸோ இதில் சைக்கிளிங் இஸ் குட். ஸோ ஸ்விம்மிங் இஸ் குட். அப்போது அங்கே யாருமே ஆக்ஷன் இல்லை. எந்த பாயோ எந்த கேர்ளோ ரீடிங் பண்ணல, சைக்கிளிங் பண்ணல. ஸோ சச் திங்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் ஜெரண்ட். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், பாய் இஸ் சைக்கிளிங், த பாய் இஸ் ரீடிங் அப்படின்னா அந்த பாய் ரீட் பண்ணுறான், அங்கே ஒரு ஆக்ஷன் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரீடிங் இஸ் அ குட் ஹாபி. இங்கே யாரும் ரீட் பண்ணலையே, இங்கே எந்த ஆக்ஷனையும் காமிக்கலையே. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஜெரண்ட். சரியா? டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். Fifth Roman number, gerund or infinitive. Fill in the correct form. Ninth question children. I can't imagine dash at home. So infinitive இல்லைன்னா gerund போட்டு பண்ணிக்கலாம். ing போட்டும் பண்ணிக்கலாம் or to போட்டு அந்த word. Understand? It's very simple only. So I can't imagine working at home. 10th question. She seems dash her new job. She's liking her new job. So you try to put to plus that word or ing, then you will understand which one is better. Sixth Roman number, fill in the blanks. 11th question. A dash is a group of words that contain subject and a verb. அப்போ இங்கே you have the options phrase, clause, infinitives, prepositions. அப்போ இது a clause is a group of words that contains a subject and a verb. Clause. சரியா? Okay children. 7th Roman number. Complete the following statements into to infinitive. To infinitive naka to போட்டு you have to write something. The question is, actually I am not fully prepared. Okay, answer is actually I am not fully prepared to write the test. 12th question. I climbed the mountain to watch the beautiful scenery. I climbed the mountain to எது வேணாலும் பண்ணிக்கலாம். To see something or to watch something, என்ன வேணாலும் you can write on your own. Fine children? Okay, 8th Roman number. Complete the sentence by choosing the appropriate non-finite form of the following. Non-finite. The police constable saw a thief dash on a bicycle. The police constable saw a thief dash. அப்போ escaping, escape, to escape, escaped. The police constable saw a thief. The police constable saw a thief is escaping on a bicycle. Okay. 14th question. I wish dash to your notice the fault product you have recently launched. I wish to, so you have the options here, bring, bringing, brought, to bring. I wish to bring to your notice the faulty product you have recently launched. 9th Roman number, fill in the blanks with ing form or to infinitive form of the verb given in the box. So you have to use either ing form or to infinitive. சரியா? Okay. 15th question. Would you like a shower now? உங்களுக்கு ஷவர் வேணுமா? ஷவர்னா என்ன? டேக்கிங் பாத். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ யூ ஹாவ் த ஆப்ஷன்ஸ் travel, listening, take, bathing.
Okay, would you like a shower now? It means bathing. So the answer is, would you like bathing? Understand, children? 16th question. Mom listens to the radio while she irons the clothes. Okay, அப்போ listens to the radio while she irons the clothes. இப்போ எது வரலாம்? travel or listening or take or bath. So mom is listening to the radio. Mom is listening to the radio while she irons the clothes. Okay. 10th Roman number. Frame your own sentences using the given prepositional phrases. 17th question. On behalf of. So on behalf of which you have to write. For example, Mrs. Usha presented the bouquet to the headmistress on behalf of all the staff. So on behalf of all the staff members, I would like to welcome you all. On behalf of dash, I would like to do something in the avangal saarndu avangalukku badila adha on behalf of. Okay, next thing is in general. In general, all your views are good. In general, மொத்தமாக ஒரு குத்துமதிப்பாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி அந்த மாதிரி. 11th Roman number. Classify the following groups of words into 2 categories such as noun phrase or verb phrase. சரி, noun phrase-உம் verb phrase-உம் எப்படி பண்ணணுன்னாக்கா, ஒரு நவுனுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறதுனாக்கா noun phrase. Okay, name place thing. Verb phrase means verb-க்கு. Verb in the sense action. Okay, here you see, when you see the options you will understand. 19th one. The red carpet. அப்போ ரெட் கார்பெட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், அது ஒரு திங். சப்மிட்டட் டு, அது ஒரு ஆக்ஷனை குறிக்குது. அவர் வில்லேஜ் ஹவுஸ், அது ஒரு நவுன். எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம், தட் இஸ் வேர்ப். ஸோ அதுதான் நவுன் ஃப்ரேஸ் அண்ட் வேர்ப் ஃப்ரேஸ். அப்போ ரெட் கார்பெட் அது எங்கே வருது? நவுன் ஃப்ரேஸ். சப்மிட்டட் டு, அது ஒரு ஆக்ஷன், ஸோ வேர்ப் ஃப்ரேஸ். அவர் வில்லேஜ் ஹோம், நவுன் ஃப்ரேஸ். எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம், அது ஒரு ஆக்ஷன்னால வேர்ப் ஃப்ரேஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன். தேங்க்யூ. Dear children, I hope you all understood. So you can listen again, and when you write the answer in the book, do not see the video. Okay, you can use your mind. படித்தது வச்சு தான் ஆன்சர் எழுதணும், அப்படியே காப்பி அடித்து எழுதக்கூடாது. ஃபைன். And if you want solutions for other worksheets, you can see in the same playlist. Thank you, children.